நான் அல்லது நாம் அல்லது நாங்கள் விட்ட தவறுகளில் மிக முக்கியமான ஒன்று தான் அது தவறாக கூட சித்தரிக்க முடியும். இந்த தனித்திறன் கல்வி என்று நாங்கள் கூறுவோம். அதாவது இந்த ஸ்கில் பேஸ்ட் எடியூகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இப்படியான பகுதி எமது நாட்டிலே முக்கியமாக அவதானிக்கப்படுகிறதா, கண்காணிக்கப்படுகிறதா, அரசாங்கம் இதற்கான திட்டங்களை வழிவகுத்துக்கிறார்களா என்ற வினாக்கள் ஒரு புறம் இருக்க, இந்த தனித்திறன் கல்வி என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தனித்திறன் கல்வி என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு விதமான ஸ்பெஷல் எடியூகேஷன் மாதிரி, அதாவது விசேடமான திறமைகள், அவன்கிட்ட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கும். அவன்கிட்ட செல்ஃப் கன்செப்டை சுய எண்ணக்கருவை நாம் அவதானிக்கிற போது அவனிடம் தனித்துவமான சில திறன்கள், ஆற்றல்கள் அவனிடம் பொதிந்து காணப்படும். இப்படியான திறன்கள், ஆற்றல்கள் சமூகத்திலே ஃபைண்ட் அவுட் பண்ணப்படுதா என்பது ஒரு வினா ஒரு புறம் இருக்க, இப்படியான திறன்களை இனங்காண்பது அரசாங்கத்துடைய கடமை என்றதெல்லாம் நாம் ஒரு புறம் அரசாங்கத்தை அந்தலாய்த்து கொண்டு விமர்சித்து கொண்டு அசை போட்டு கொண்டதையும் கடந்து ஒரு பிள்ளையின் ஆரம்பமான விதை என்பது சமூகத்தினுடைய உயிர் நிறுவனமான குடும்பத்திலிருந்தே அது ஆரம்பிக்கிறது. எனவே அவனுடைய தனித்திறன் கல்வி என்பது குடும்பம், முன்பள்ளி, பாடசாலை, பெரியோர்கள், அவனை வழிகாட்டுகின்ற வழிகாட்டிகள் இந்த தனித்திறன் கல்வி தொடர்பான அவதானத்திலே இருக்கின்ற போது அவன் சமூகத்திலே மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளனாக அடையாளப்படுத்தப்படுகிறான். ஏனென்றால் அவனிடம் இருக்கின்ற சில யூனிக்னஸ், தனித்துவமான அம்சங்கள் அவனை ஒரு சிறந்த இடத்துக்கு சமூகத்திலே உயர்த்தலாம். எனவே நாங்கள் கட்டாயம் அவதானிக்க வேண்டிய முக்கியமான பகுதி இந்த தனித்திறன் கல்வி, ஸ்கில் பேஸ்ட் எடியூகேஷனை நாங்கள் கவனிக்க வேண்டும். இது பாடசாலை தான் செய்ய வேண்டும், அதிபர்கள் தான் செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் தான் செய்ய வேண்டும், பல்கலைக்கழகம் வழிகாட்ட வேண்டும் என்பதெல்லாம் கடந்து இது பெற்றோரிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னால் சமூகத்தில் நாம் அவதானிக்கிற தவறு என்னவென்றால், இதை சிலர்கள் தவறாக புரிந்து கொள்ள முடியும். நாம் வெறுமனவே ஒரு ஜோனுக்குள்ளே சுருங்கிக் கொள்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புள்ள ஜஸ்ட் ஒரு டீச்சராக, ஒரு லோயராக, ஒரு லெக்சராக அல்லது ஒரு என்ஜினியராக மாத்திரமே அவனை சுருக்கி கொள்ளும். சிலருக்கு அந்த ஜஸ்ட்ன்ற வார்த்தை வச்சு தவற புரிஞ்சுக்கொள்ளவானம். இதை நாங்கள் ஒரு எல்லைக்குள்ளே சுருக்கி கொள்கிறோம், ஒரு சர்க்கிள், ஒரு வட்டத்துக்குள்ளே. ஆனால் இது சமூகத்திலே முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம், இந்த தனித்திறன் கல்வி என்ற விஷயம். எனவே மாணவனிடம் இருக்கின்ற மிக முக்கியமான ஸ்கில்ஸ் என்னவோ அவனுக்கான அதற்கான வழிகாட்டல் கிடைக்கிற போது அவன் சமூகத்திலே சிறந்த அந்தஸ்தை அடைந்து கொள்கிறான். ஒரு வகையில் நாம் இதனை இன்னொரு வகையில் விமர்சிக்க வேண்டும். எமது நாடு அல்லது ஏனைய நாடுகள் நாம் ஒப்பிட்டு பார்க்கையிலே ஒரு நாட்டின் வளர்ச்சியில் இந்த தனித்திறன் கல்வி மிக முக்கிய பங்களிக்கிறது. ஒரு மானுடம் இருக்கின்ற தனித்திறன் கல்வி அவதானிக்கப்பட்டு அவனுக்கான சரியான வழிகாட்டல் கொடுக்கப்படுகிற போது அவன் சிறந்த ஆளுமையுள்ள ஒரு பர்சனாக அவன் மாறுகிறான். எனவே இவன் அந்த துறையில் சாதித்து தனக்கான அடையாளத்தை உருவாக்குகிற போது அது நாட்டுக்கு பெருமை. எனவே அந்த நாட்டுக்கு அவனால் வருமானம் ஈட்டு கொடுக்கப்படுகிறது. எனவே அவனுடைய தன்னபர் தலா வருமானம் அதிகரிக்கிறது. தலா வருமானம் அதிகரிக்கிற போது இவ்வாறான ஒவ்வொரு பிரஜையின் தலா வருமானமும் தனித்திறன் கல்வியும் அவதானிக்கப்பட்டு அது வளர்ச்சி அடைகிற போது அந்த நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியும் வளர்கிறது. எனவே இது ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காமல் பல புறத்திலிருந்து எமது சமுதாயத்திலே விமர்சிக்க வேண்டிய விஷயம். எனவே இது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட் என்பது மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிற மிக முக்கியமான அம்சம். எனவே நான் வெறும் பேச்சு வார்த்தையோடு நிப்பாட்டி கொள்ளாமல், இது மாற்றம் என்பது என்னிடத்திலே அல்லது எங்களிடத்தில் இருந்த ஆரோக்கியனுடைய, இது யாரையும் குறை கூறுவது கிடையாது. இது சமூகத்திலே எப்போதும் மறைக்கப்படுகின்ற, அடையாளப்படுத்தப்படாத ஒரு விடயம். நாம் நிறைய பெற்றோர்கள் கூட அவதானித்திருக்கலாம். எனவே நம் தனித்திறன் கல்வி சம்பந்தமான வழிகாட்டல் கட்டாயம் சமூகத்துக்கு தேவைப்படுகிறது. இது இப்பிருந்தும் ஆரம்பித்தால், இந்த மாற்றம் இப்பிருந்தும் ஆரம்பிக்குமாக இருந்தால் எமது நாடு சிறந்த நாடாக வளர்வதில், மொத்த தேசிய உற்பத்தியில் வளர்ச்சி உற்ற ஒரு முதலாம் உலக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்ட்ரியாக மாறுவதற்கான அடையாளம் என்பது இந்த ஸ்கில் பேஸ்ட் ஆன் எடியூகேஷன் என்பதும் நான் ஒரு புறத்தில் நம்புகிற விடயம். இதனால் இந்த அகடமிக் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய பாடசாலை கல்வியை குறை கூறுவது என்பது இங்கு விவாதிக்கப்படுகின்ற விடயம் அல்ல. மாற்றமாக நான் இங்கு வலியுறுத்துகிற விடயம் இந்த ஸ்கில் பேஸ்ட் ஆன் எடியூகேஷனும் எமது நாட்டிலே, எமது சமூகத்திலே, எமது பெற்றோருக்கு மத்தியிலே, எமது குடும்பத்திலும் இது அவதானிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதியாக நான் இதை பார்க்கிறேன். எனவே நான் இதில் தவறுகள் ஏதும் விட்டிருந்தால் அல்லது தனித்திறன் கல்வி தொடர்பான சிந்தனைகள் இருந்தால் நீங்களும் என்னோடு கமெண்ட் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு முறைமையோடாகவோ தொடர்பாடல் செய்கிற போது நான் எமது நாடு, எமது மக்கள் இதிலே வளர்ச்சிக்கான வாய்ப்பு இங்கு அதிகம் இருக்கிறது. எனவே இதுவும் சமூகத்திலே முக்கியமான ஒரு ரோல், ஒரு பங்காக நான் இதை பார்க்கிறேன். நன்றி.